மக்களே, புது கலெக்ஷன்ஸில் ஒரு எல்லோ ரோஸ் வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்மெல் வெரைட்டியாக இருக்குது. என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ வந்து உங்களுக்கு ஹெச்டி வெரைட்டி மாதிரி ஒரு பிரான்ச்சில் ஒரு பூக்கள் தான் பூக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்காது. ஸோ இது வந்து லைட்டாக எல்லோ ஷேட் மிக்ஸ் ஆன ஆரஞ்ச் அண்ட் வந்து பிங்கிஷ் ஷேட் க்ளோ கொடுக்கக்கூடியது. இந்த ரோஸோட நேம் பார்த்திங்கன்னா யாக்லி எல்லோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எடுத்த இடத்துல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி பூக்களும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஜஸ்ட் 10 பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டிங் பிளான்ட்டு தான், ஓன் ரூட்டட் கிடையாது. பட்டிங் பண்ணி அது கொஞ்சம் நல்லா மோல்ட் ஆகிருக்கு, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. சம்மர் சீசனில் வருமா வராதா, வைக்கலாமா பிளான்ட்டு, எங்கள் வீட்டில் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் கேட்டுட்ருக்கீங்க. சம்மர் சீசனில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பூக்கள் வெயில் காலத்தில் தான் பூக்கள் நல்லா உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு ஏபிட்ஸ் வரும், ட்ரிப்ஸு வரும், அதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு செடிகள் சூப்பராக வளர்ந்து பூக்களும் மொட்டுக்களும் தரும். எஸ்பெஷலி ரோஸை தவிர்த்து நீங்கள் வந்து பழஞ்செடிகள், செம்பருத்தி, சாமந்தி இந்த மாதிரி செடிகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரோஸை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ் முடியாது, பிகினர்ஸ் வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வாங்கி எப்படி பராமரிக்கணுன்றது தெரியாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்ற செடிகள் எல்லாமே சூப்பராக வளரும், சூப்பராக அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கும். ஃப்ரூட்டிங் சீசன், ஃப்ளவரிங் சீசன் எல்லாமே இந்த சம்மர் சீசன் தான். சில செடிகளில் நிறைய செடிகளுக்கு. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓன் ரூட்டட் பிளான்ஸு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓன் ரூட்டட் பிளான்ஸாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு ட்ரை ஆனாலுமே சான்சஸ் இருக்குது 50% உங்களுக்கு திரும்பவும் ரீகவர் ஆகி வர்றதுக்கு. ஸோ பட்டிங் பிளான்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓன் ரூட்டட் பிளான்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் ஃபெர்டிலைசர்ஸ். நிறைய பேர் ஃபெர்டிலைசர்ஸில் இன்னுமே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபெர்டிலைசர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வேறு சத்து இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா டக்குன்னு செடி பெருசாகிடும், டக்குன்னு பூ நல்லா பெருசாக வச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஃபெர்டிலைசரில் ஒரே கண்டென்ட்டு தான் சுற்றி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து ஃபெர்டிலைசரை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஆர்கானிக்காக கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு அவ்வளோ எந்த டீஃபால்ட்டும் இல்லாமல் சூப்பராக பூக்கும். அப்புறம் வாட்டரிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி கொடுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க வெயிலை பொறுத்து. எங்கள் ஊரில் அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மழை பெய்யுதுன்னா மழைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செடிகளை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். தொட்டிகளில் தண்ணி தேங்க விடாமல், நிறைய கோகோபித் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை ரொம்ப தண்ணியிலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து வேறு பிளேஸுக்கு மாற்றிடுங்க. கீப் இன் யுவர் மைண்ட், கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் இல்லை வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் இல்லை வேறு நர்சரியிலேருந்து நீங்களே வாங்கிட்டு வரதா இருந்தாலும் செடிகளை உடனே ரீபோர்ட் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷ்னல் கொரியர் ரெடியூஸ் சாயிலில் வாங்குறவங்க கண்டிப்பாக ரீபோர்ட் பண்ணி ஆகணும். அது நிழலில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 4 to 5 நாட்கள் ஷேட்லேயே வைக்க பாருங்கள். டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க ப்ளீஸ், தயவு செய்து. நிறைய பேர் இந்த மாதிரி பிளான்ஸை ஃபால்ட் பண்ணிடுறீங்க. நான் வந்து என்னோடய மெசேஜ் கொடுக்கும்போது உங்கள் பார்சல் போட்டதுக்கப்புறமும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறது அதுதான். ரீபோர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேடில் 3 to 4 நாளைக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் அது உங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகுதா இல்லையா, லைட்டாக துளிர் விட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நீங்கள் எடுத்து வெயிலுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யாக்லி எல்லோ ரோஸ் பிளான்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி ரோஸ்.